ஸோ இந்த வீடியோவில் நம்பர் ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா நியான் நம்பர். நியான் நம்பர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 9ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 9ன்னு எடுத்தேன் அப்படின்னா 9ஐ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 9. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 81. அப்போது நான் ஸ்கொயர் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுல்ல, இந்த வேல்யூவை நான் தனித்தனியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 9 கிடைக்குதா? அப்போ யூசர் என்டர் பண்ண நம்பரும் அதை ஸ்கொயர் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ண நம்பரும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எனக்கு என்ன அப்படின்னா நியான் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஒன்று யூசர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஸ்கேனரை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் கிளாஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நியான்னு நேம் வைக்கிறேன். ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஸ்டாட்டிக்காக ஸ்கேனரை டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்கேனர் s is equal to new scanner, sorry நான் திரும்ப போடுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் ஸ்கேனர் ஏதோ தப்பா இருக்கு, ஒரு நிமிஷம். ஸ்டாட்டிக் ஸ்கேனர் s is equal to new system dot in semicolon public static void main string array of args open and close system dot out dot println open and close enter your value. ஸோ யூசர் கிட்ட இருந்து வாங்குறது int num is equal to sc dot next int. ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ யூசர் என்டர் பண்ணுற நம்பரை எனக்கு தெரியும் ஸ்கொயர் பண்ணணுன்ட்டு. ஸோ int sq equal to num int num. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அப்போ இது எனக்கு ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா while லூப்பில் என்னோட ஸ்கொயர் SQ கிரேட்டர் தென் 0வாக இருக்க வரைக்கும் தான் லூப் ரன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நம்பராக எடுத்து தான் ஆட் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int last is equal to SQ modulus 10. அப்போ எனக்கு என்ன ஆகும்? மாடுலஸ் 10 அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் இதை ஆட் பண்ணணும்னு சொன்னதுனால ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு. ஸோ அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டுன்னு சொல்லி போடுறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கும் போது அந்த வேல்யூவை நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணுன்றதுனால SQ டிவைட் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் இங்கே 9ன்னு கொடுத்தேன் அப்படின்னா டிபக் பண்ணுறேன். இங்கே 9ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே 81 ஆன்சர் வரும். ஸோ அப்போ இங்கே போகிறப்ப எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 81ன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கும் அப்படின்னா 1 எடுக்கும். நெக்ஸ்ட்டு அதை 0ல் அங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 ஸ்டோர் ஆகும். இப்போ எனக்கு இங்கே 81 இருந்ததில் 1 போய்டும், 8 இருக்கும். திரும்ப மேலே போகும், 1 போய்டும். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு 8 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி 1 இருக்கிறது ப்ளஸ் எனக்கு 8 எனக்கு என்னவா கிடைக்கும்? 9ன்னு கிடைச்சி ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் இது எனக்கு என்னவாயிடும்? நான் டிவைட் பண்ணி எடுக்கும் போது எனக்கு 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே வரப்போ எனக்கு இது 0 செக் பண்ணும், லூப் ஃபெயில் ஆகிடும், வெளியில் வரும். அப்போ நான் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இஃப் சம் ஈக்குவல் டு நம் யூசர் என்டர் பண்ண நம்பரும் எனக்கு ஆட் பண்ணி வந்த நம்பரும் ஒன்னான்னு நான் செக் பண்ணுவேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println செக் பண்ண அப்படின்னா இட் இஸ்
நியான் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படின்னா எனக்கு இது நாட் நியான் நம்பர். ஸோ எல்ஸ் இட் இஸ் நாட் நியான் நம்பர். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். .java எங்கேயாவது எரர் இருக்கான்னு ஒன்ஸ் கம்பைல் பண்ணி செக் பண்ணிக்கலாம். javac neon.java enter. ஸோ there is a no compile time error. ஸோ நான் ரன் பண்ணுறேன். நான் யூசர் 9ன்னு தரேன். எனக்கு என்னென்னு வந்திருக்கு, இட் இஸ் நியான் நம்பர். ஸோ வேறு ஏதாவது ரேண்டமாக ஒரு நம்பர் கொடுப்போம். 5 கொடுக்குறேன். இட் இஸ் நாட் நியான் நம்பர். ஸோ இதுதான் நியான் நம்பர்னு சொல்லுவோம்.